என்னோட 4ஆம் கிளாஸ் படிக்கிறது நான் தளபதியோட வெறியர் ரசிகர். இன்றைக்கி வந்து ரசிகராக இருந்தாங்க, இன்றைக்கி நாங்கள் தொண்டராக மாறிட்டோம். எல்லாம் கேட்குறாங்க என்ன கொள்கை இருக்குதுங்கிறாங்க. இது வரைக்கும் கொள்கை இருந்த கட்சி என்ன பண்ணியிருக்குதுன்னு கேட்குறேன். அண்ணா திமுக ஒரு கொள்கையை பேசி, திமுக ஒரு கொள்கையை பேசி என்ன பண்ணியிருக்குது இது வரைக்கும்? சீமானந்து சொல்கிறார் கொள்கை இல்லைங்கிறாரு. அவர் கொள்கை இருந்து 15 வருஷமா என்ன பண்ணாருன்னு நான் கேட்குறேன். மக்களுக்கு கொள்கை இருக்குங்கிறாருல, 15 வருஷம் ஒரு கவுன்சில் சீட்டாக ஜெயிக்க முடிஞ்சது அவரால். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. இந்த கூட்டம் பார்த்துக்கோங்க, எங்கள் கூட்டம் வந்து மக்களுக்கு நன்மை செய்கிற கூட்டம் மட்டும்தான். எங்கள் தளபதி மக்களுக்கு நல்லது செய்வார், இங்கே இருக்க அனைவருக்கும் நல்லது செய்வார், தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வார். இல்ல அதுதான் அவர் சொல்ற கொள்கை இருக்குங்கிறாரு. என்ன கொள்கை இருந்தா மக்களுக்கு நல்லா செய்ய முடியும்? என்ன கொள்கை இருக்குன்னு கேட்கிறாரு. பெரிய 2 திராவிட கட்சி சரி, அவங்களுக்கு கொள்கை இருக்குது. அண்ணா திமுக என்ன கொள்கை இருக்கு? திமுக இருந்து வந்தா அண்ணா திமுக. அப்ப அண்ணா திமுக திமுக கொள்கை தான். அண்ணா திமுக கொள்கை இருந்தால் மட்டும் தான் மக்களுக்கு நல்லா செய்ய முடியும். அப்படி இல்ல, நல்லது செய்யணும் இருந்தா போதும், யாருக்கு வேணா நல்லது செய்யும். இப்ப இல்ல, இலங்கை தமிழர் 2009 இருந்தப்போ எங்க தளபதி வந்து சீமானுக்கு முன்னாடியே இலங்கை தமிழர் மக்களுக்காக இது போராட்டம் பண்ணார் எங்க தளபதி. சரியா, எங்க ஒரு நிவாரணம் கொடுக்கறதா இருக்கட்டும், எங்க போனாலும் தூத்துக்குடியில அங்க மழை வெள்ளம் வந்தப்ப நிவாரணம் கொடுத்தார். இவர் கொடுத்தாரா? சரிங்களா, அவரே ஒரு சினிமாக்காரர் தான். சினிமா தான் அவருக்கு மொட அடையாளம். அவர் வந்து நீங்க தளபதியை பேசுறாரு, புரியுதா? அவருக்கு தான் மெயினா சொல்லிக்கிறேன் நான், கொள்கைங்கிறது தளபதி பேசக்கூடாது. நான் வந்து தளபதி ரசிகராக 28 வருஷமா இருக்கேன். மாநாட்டுக்கு விக்கிரவாண்டியும் போயிருந்தேன். இப்போ 2வது மாநாடு எங்கள் ஊரில் மிகப்பெரிய மாநாடு, இந்த உலகத்தவே திரும்பி பார்க்க வச்ச மாநாடு மதுரையில் நடந்துச்சு. மிக வெற்றிகரமாக நடந்துச்சு. சரி, அப்படியே நாமக்கல் வந்தான். இன்றைக்கி தளபதியோட இது எப்படி இருக்குது, நாமக்கல் கோட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நம்ம மதுரையை மாதிரி இங்கேயும் தெரிக்க விட்டுருக்காங்க நம்ம நாமக்கல் மக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷமாக. மதுரையிலேருந்து இங்கே தளபதியை பார்க்க இங்கே முன்னாடியே வந்திருக்கும்ன்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 28 இன்னைக்கே நான் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் இன்னைக்கு ஒரு 15 பேர் வந்திருக்கோம். நமக்கு என்னங்க, எங்க தங்கினாலும் எல்லாமே நம்ம தளபதியோட கோட்டை. எங்க தங்கினங்க, எங்க கொடுத்தாலுங்களே, எங்க தங்கணும்ன்றங்க, நம்ம எங்க கொடுத்தாலும் இந்த இப்ப பார்த்தா இதுவே ஒரு பெரிய சந்தோஷம். இதுவே எங்க தளபதியை பார்த்த மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே எங்களுக்கு வேணும். கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கு வர்ற கூட்டம் தளபதி கூட்டமே கிடையாது. தளபதி தான் என்னைக்கும் 2026 தளபதி தான் கோட்டையில் உட்கார்றாரு. இந்த மதுரையிலிருந்து வந்துட்டு இன்னைக்கு அரசியல் எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. திமுக திட்டுறாங்க, சீமான் திட்டுறாரு. கடுமையா தமிழக வெற்றி காத்துற விஜய் வந்து திமுக திட்டுறாங்க, சீமான் அவர்கள் திட்டுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அண்ணே, ஒரு வளர்ச்சின்றது எப்படின்றத வந்து எங்கள் தளபதியை பார்த்துட்டேன் தெரிஞ்சுக்கிறேன்னு. நான் சின்ன வயசில் எம்ஜிஆரை பார்த்தது கிடையாது, காமராஜரை பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்களோட ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், அது நல்லா தெரியும். அந்த ஆட்சியெல்லாம் இந்த ஆட்சி இவங்க ஆட்சியை ஒழிச்சிட்டு எங்கள் தளபதி ஆட்சி வரட்டும், ஒரு புது காமராஜர் வரட்டும், ஒரு புது எம்ஜிஆர் வரட்டும் அப்படின்ற எண்ணத்தில் 2026 தான் மக்கள் பார்க்க போகிறாங்க. திரும்ப அவங்களோட ஆட்சியை வந்து திரும்ப பார்க்க போறாங்க 2026. விஜய் வந்து ஆட்சியை கண்டிப்பா பிடிப்பாரு நீங்க சொல்றீங்க. ஆனா வெளியில நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க, அவர் 10% வாங்குவாரு, 15% தான் வாங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி இதெல்லாம் முன்னாடினே. இப்ப எல்லாம் கேட்டா இன்னைக்கு 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும், அம்மா வரைக்கும் எல்லாருமே கேட்டா தளபதிக்கு தான் அப்படின்றாங்க. ஓட்டு உள்ள உரிமையா எல்லாம் பேர் கூட்ட சேர்த்தவெல்லாம் ஓட்டு போட மாட்டேன்றாங்களே. ஆனா அப்படி கிடையாது. என் தளபதிக்கு இந்த வர்ற கூட்டம் உண்மையான கூட்டம், உருத்தான கூட்டம். இது 2026 என் தளபதியை கோட்டைக்கு அமர வைக்க போற கூட்டம். இதுக்கு பூரா எங்க தங்க தளபதி நாளை காலை 8:45 அளவில் இங்கே கேஸ் தியேட்டர் அருகில் வந்து பரப்புரை ஆற்றுறதுக்காக வருகிறார் எங்கள் தளபதி. எங்களுக்கு வந்து மிக மிக ஆஞ்சநேயர் பார்க்குற போல் அவர் வந்து ஆஞ்சநேயரே இந்த இடத்துக்கு வந்து பரப்புரை காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா நாமக்கல் மாவட்டத்து தங்க தளபதி வந்து முதல் முறையாக வந்து மக்களை சந்திக்க வருகிறார். கட்சி ஆரம்பித்தோ நடிகராக இருந்த காலத்திலேருந்து வரல, இதான் முதல் முறையாக வர்றாரு. எங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்குது. ஒரு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் பேர் வருவான்னு எதிர்பார்க்குறேன். மற்றும் பொதுமக்கள் ரொம்ப ஆர்வத்துடன் கேட்டு போகிறாங்க. நைட்டே வந்து இங்கே இருக்கலாம், வேண்டாங்க காலைல விடிய காலம் ஒரு 2-3 மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். தளபதி வர்றதை முன்னிட்டு வந்து இங்கே
50,000 தண்ணி பாட்டில் வந்து மக்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் சாப்பாடு வந்து மக்களுக்கு காலையில் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். மக்கள் வரதுனால மேற்படி வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்னால மக்களுக்கு வந்து இடைப்பட்ட பகுதியில் வந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிஸ்கட் பாக்கெட்டு தண்ணி பாக்கெட்டு எல்லாம் கொடுக்கலாம் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாநகர எழுச்சிட்டு இருக்குது. மொத்தம் 6 தொகுதி இருக்குது. இங்கே மொத்தம் நாமக்கல் வந்து ராசிபுரம், நாமக்கல், கொல்லிமலை, திருச்செங்கோடு, குமாரபாளையம், பரமத்தியோலர் 6 தொகுதி உட்பட்டு ஒரே இடத்துல மட்டும்தான் பரப்புரை கொடுத்துருக்காரு. எங்களுக்கு காலையில் 8:45 அளவில் மக்கள் வந்து குறைஞ்சபட்சம் சுமாராக 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இடம் குறுகலாக கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் தரப்பிலிருந்து. அதனால் வந்து மீண்டும் மக்கள் வந்து வெள்ளம் போல் திரளான்னு நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். சார் இப்போ திருச்சியில் அதே மாதிரி நாகப்பட்டினத்துக்குலாம் நாங்கள் போயிருந்தோம். அங்கெல்லாம் இவ்வளோ பேனரில் இவ்வளோ கொடியில் இங்கே நிறைய ஏங்க மக்கள் நாங்கள் வந்து தளபதி நேசிக்கிற ஒவ்வொரு தொண்டரும் தன்னோட உழைப்பில் வந்து செஞ்சுருக்கான். இது தனிப்பட்ட நபர்லையோ மாவட்ட செயலாளரோ நான் கட்சியிலேருந்து 1 ரூபா கூட கிடையாதுங்க. ஒவ்வொருத்தர் உழைப்பில் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தொண்டனும் தன்னோட உழைப்பில் சிந்தி வச்சுருக்கான். எங்கள் தளபதிக்காக இது எந்த கட்சியிலும் எந்த இடத்துல முன்னெடுக்கலை. மிகப்பெரிய இன்னும் இரவில் முழுவதும் நகரம் ஃபுல்லாக கொடியாக பறக்கும். ஏன்னா வந்து எங்களோட கஷ்டத்துக்கு போட்டு எல்லாம் மக்கள் எல்லாம் அவேர்னஸ் பண்ணி மக்கள் வரணும்னு சொல்லி மக்களை எதிர்பார்த்து ஒரு இது அவர் வராரு. ஒரு சாமி பெருமாள் சாமி வர மாதிரி சனிக்கிழமைனால இந்த புரட்டாசி பெருமாள் சாமி பேர் எதிர்பார்த்துருக்குறேங்க அவரை. சார் இப்போ நீங்கள் வந்து வழக்கறிஞர் ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்கள் கீழே தொண்டர்கள்லாம் இருப்பாங்கல்ல, தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், தீவிர விஜய் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் உங்ககிட்ட என்னன்னு கேட்குறாங்க? எப்போ அண்ணன் வருவார், அண்ணனை எப்படி கிட்ட பார்க்க முடியுங்க? பார்க்க முடியாதுங்க, தூரம் தான் பார்க்க முடியும். ஏன்னா மக்களோட செல்வாக்கில் பிடிச்சா கிரோடு அதிகம் இல்லை, போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் வந்து அண்ணனை பார்த்தா தரிசனம் கிடைச்சா போதும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க சார். பேர் என்ன பொறுப்பு? நான் வந்து ஆட்சி மாற்றம் வேணும் மெயினாக கேட்குறாங்க மக்கள். ஏன்னா வந்து விழிப்புணர்ச்சியோட இரவேல் கூட நாங்கள் நேற்றுலேருந்து கட்டிகிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து எங்களுக்கு காப்பி டீ வாங்கி கொடுத்து சந்தோஷமாக எங்களை பார்க்குறாங்க. அவர் ஆட்சி மாற்றம் வந்து 100% எதிர்பார்க்குறாங்க. இதில் உறுதியாக மாற்று. என் பேர் வந்து விஜய் லோகேஷுங்க. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் இருக்கேன். விஜய் இல்லைங்க, நான் வந்து விஜய் வந்து 25 வருஷமாக அவரோட தீவிர ரசிகன். அவர் ரொம்ப அரசியலுக்கு வந்து பிடிச்சி நான் பொதுப்படையாக ஓட்டு போட்டிருந்தேன். அவர் வந்தது வந்து மிக மிக எங்களுக்கு சந்தோஷமான ஒன்றாக இருக்குது. எங்களுக்கு விழிப்புணர்ச்சியோட மக்கள் இப்படி ஒரு இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கே கண்டு வியப்பாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக விஜய் ரசிகராக இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கீழ்த்தட்டிலேருந்து வந்த ஒரு கீழ்த்தட்டு இடத்துலேருந்து வந்த ஒரு மாணவன். நான்லாம் படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்தில் இந்த அளவுக்கு வந்தது பெரிய சாதனையாக இருக்குதுங்க. நான் இன்ஜினியருங்க, நான் சிவில் இன்ஜினியருங்க. ஆக்சுவலி என்னை மாதிரி கீழ்த்தட்டு இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஆட்சி 2 ஆட்சி தான் மாறி மாறி அதிமுக திமுக இது 2 மாறி மாறி தான் வருது. ஆனால் ஏழைப்பாளைக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாதுங்க. ஸோ நம்ம இளைய தளபதி விஜய் வந்து இப்போ முதலமைச்சராக வந்து நான் ஏழைப்பாளுக்கு நல்லதாக பண்ணோம். பணக்காரங்க தான் பணக்காரங்க ஆகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ஏரியாவுக்கு வராரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் என்னெல்லாம் பேசுவார்னு நினைக்கிறீங்க நாமக்கலை பற்றி? ஆமாம், நாமக்கல் வந்து மெயினாக பிஸ்னஸ் மாவட்டங்க. இன்னும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அந்த பிக் ஷாட் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அடித்தட்ட மக்கள் வந்து மேத்தட்டு வரத்துக்கான உண்டான வழிவகுத்து அவர் வந்து பிளான் நிறைய பண்ணி முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம்.